ஹலோ ஜிடிசி, காட்ஸ் டியர் சில்ட்ரன். ஆரம்பத்தில் ஒரு முடிவு, முடிவில் ஒரு ஆரம்பம்னு கேள்விப்பட்டிருப்போம். அதுக்கு இந்த எபிசோட் ஒரு நல்ல உதாரணம். இறைவனுக்காக, இறைவனோடு, கடவுளின் குழந்தைகளுக்காக, கடவுளின் குழந்தைகளோடு, இப்படி முடிக்கிற வரிகள்ல துவங்குறேன் இந்த அத்தியாயத்தை. பைபிள்ல மார்க் நற்செய்தி 12ஆம் அதிகாரம் 28-30 வரைக்கும் வேத பாரகரில் ஒருவர், டீச்சர் ஆஃப் த லா, சட்டம் சொல்லி கொடுக்கிற ஒரு ஆசிரியர், இயேசுவிடத்துல வந்து கற்பனைகளில் எல்லாம், கமாண்ட்மெண்ட்ஸ், பிரதானமான கற்பனை எதுன்னு கேக்குறாரு. அதாவது நான் சரியா வாழ்றேன் அப்படிங்கறதுக்கு என்னோட செயல்திறன் காட்டி, பெர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர் என்னவா இருக்கணும்னு கேக்குறாரு. அதுக்கு இயேசு சரியான வாழ்க்கைய 2 கட்டளைக்குள்ள, கமாண்ட்மெண்ட்ஸ்குள்ள அடக்கி கொடுக்கிறாரு. நம்பர் 1, பூமியில உள்ள எல்லா மனுஷருக்கும் கடவுள் ஒருவர் தான், பல கடவுள்கள் கிடையாதுன்னு சொல்லிட்டு இயேசு சொல்றார், உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆன்மாவோடும், உன் முழு மனதோடும், உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதானமான கற்பனை. அப்பாடியோ, கடவுளை முழு இதயத்தோட, முழு ஆத்மாவோட, முழு மனதோட, முழு பலத்தோட அன்பு செய்ய சொல்றாரு. அடுத்த கட்டளையும் கேட்டுடலாம். நம்பர் 2, இதற்கு ஒப்பாயிருக்கிற 2ஆம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றும் இல்லை என்றார். சோ, கடவுளையும் மனுஷனையும் முழுசா அன்பு செஞ்சா நம்ம கடவுளுக்கும் பிரியமா, பிறருக்கும் பிரயோஜனமா வாழ்ந்துட்டு இருக்கோம்னு அர்த்தம். காணாத, அறியாத கடவுளை எப்படி ஸ்ட்ராங்கா அன்பு செய்யறது? நமக்கு பல காரியங்கள்ல ஆகாம போற மனுஷனை எப்படி நம்மள நேசிக்கிறது போல நேசிக்கிறது? கட்டளை ரொம்ப கடினமானதுதான். ஆல் குட் திங்ஸ் ஆர் டிஃபிகல்ட் பட் யூஸ்ஃபுல். All bad things are easy but useless. எல்லா நல்ல விஷயங்களும் கடினமானவைகள், ஆனால் பயனுள்ளவைகள். எல்லா கெட்ட விஷயங்களும் எளிதானவைகள், ஆனால் பயனற்றவைகள். ஈஸியான கெட்டதையா இல்லைன்னா கஷ்டமான நல்லதையா, எதை தேர்வு செய்யணும்னு ஒவ்வொரு நாளும் தீர்மானிக்க வேண்டியது நம்ம தான். இப்படி மனிதர்களையும் கடவுளையும் நேசிக்கிற ஒரு வாழ்க்கை டிஃபிகல்ட்டா இருக்கலாம், பட் இட் இஸ் நாட் இம்பாசிபிள். செயல் கூடாத வாழ்க்கை இல்ல அப்படிங்கறத நமக்கு சொல்லி கொடுத்த, போதிச்ச அன்பையே சிலுவையிலும் வாழ்ந்து காட்டினார் இறைமகனேசு. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்லி கொடுக்கட்டுமா? உங்களோட 2 வீலர் 4 வீலருக்கு டிரைவரா இல்லாம பேக் சீட் பேசஞ்சரா வாரத்துல சில நாட்களாவது பயணம் பண்ணி பாருங்க. வண்டியை நாம டிரைவ் பண்ணாம வேற யாராவது டிரைவ் பண்ணும்போது நமக்கு பல காரியங்கள் வெளியிலையும் நமக்குள்ளேயும் அப்சர்வ் அண்ட் லிசன் பண்ண முடியும். நான் 2018 எழுதுற டீன் டாக் மேகசின் எடிட்டர் அன்பு பிரதர் சாம்ராஜ் ஹாப்பர், என்னோட ட்ரீசர் சேவியர் யூடியூப், வாட்ஸ்அப் ஷேரிங் எல்லாத்துக்கும் அப்படிதான் கான்டென்ட் கிடைச்சிருக்கு. அப்படி ஒரு அப்சர்வேஷன், கவனிப்பு. அப்படி ஒன் ஆஃப் தி அப்சர்வேஷன்ஸ், கவனிப்பு இதோ. பல இடங்கள்ல நடிகர் நடிகையருக்கு ரசிகர் நற்படி மன்றங்கள் வச்சிருக்காங்க. அவங்கள தங்களோட தலைவனா, தலைவியா, ரோல் மாடலா, ஏன் தெய்வமாவே ஐடல், ஹீரோ வர்ஷிப் பண்றாங்க. தங்களை நேசிக்கிறத விடையும் அவங்கள அதிகமா நேசிக்கிறாங்க. அந்த நடிகர் நடிகை பேரால 4 பேருக்கு நல்ல காரியம் பண்ணி தன் தலைவன் மேலுள்ள மரியாதைய, அன்ப ஊர் அறிய செய்யறாங்க. பல நேரம் உங்களை யாருன்னே தெரியாத ரீல் ஹீரோக்கே இவ்வளவு மரியாதைனா, அன்புனா, உங்களை பெயர் சொல்லி அறிந்து அழைச்சு தாயோட வயிற்றுல உங்களை பாதுகாத்த, விண்ணையும் மண்ணையும் படைச்ச அதிசயமான அன்பான கடவுள் என்கிற ரியல் ஹீரோவை, அவருடைய அளவற்ற அன்ப, சிலுவை பலிய, கிருபைய, மகிமையை சொல்ல, அவரோட அன்பை சுவைச்ச, மகிமையை பார்த்த என்ன போன்றவங்க நிச்சயமா ஏதாவது செய்யணும். நான் டைம் அண்ட் எனர்ஜி கொடுத்து இந்த பாட்காஸ்ட் செய்யறது எவ்வளவு சரியான காரியம். அதை நீங்க உங்க பங்குக்கு கேட்டுட்டு உங்களுக்கு அன்பானவங்களுக்கு ஷேர் பண்ணா எவ்வளவு பிளஸ்ஸிங்கா இருக்கும். சிந்திங்க, செயல்படுங்க. நல்ல சினிமா, ப்ராப்பர்ட்டி, நகை, உடை பற்றி பேசுற டைம் ஸ்பெண்ட் டைம். But God's words sharing time is invested time.
40, 50, 80, 100 திரும்ப நிச்சயமா ஆசீர்வாதம் கிடைக்கும். மத்தேயு 6:33, Seek thee first the kingdom of God and his righteousness, and all these things will be added unto you. முந்த கடவுளுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், மற்றவையெல்லாம் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லுது. கடவுளை நேசிக்கிறதும் மனுஷனை நேசிக்கிறதும் ரொம்ப டிஃபிகல்ட்டான கமாண்ட்மெண்ட்ஸ் இல்லையா? டிஃபிகல்ட்டான பாடம்னா நமக்கு எக்ஸ்ட்ரா நோட்ஸ் தேவை. அதனால கடவுளுடைய அன்பை பத்தி இவ்வளோ நேரம் டீட்டெயில்டா பார்த்தோம். இயேசுவின் 2வது கட்டளைக்கு போகலாம். அடுத்த மனிதரை, அடுத்திருக்கும் மனிதரை நேசிக்கிறது. அடுத்திருக்கிற மனிதரை அன்பு செய்ய முடியாம என்ன தடுக்கிறது எது? என்னோட ஒப்பீடு, கம்பேரிசன், ஈகோ, அந்த மனிதனின் குறைகளை பெரிதுபடுத்துற என்னோட சுபாவம், அந்தஸ்து, அழகு, படிப்பு, பட்டம், பதவி. என் மனுஷ கண்களுக்கு எவ்வளவு தூரம் பார்க்க முடியும்? அதுல நம்மள பலர் சீக்கிரமே கண்ணாடி வேற போட்டுடுறோம், நான் உட்பட. ஆனா கடவுளோட கண்கள் எப்படி பார்க்குது? 2 Chronicles 16:9 சொல்லுது, தம்மை பற்றி உத்தம இதயத்தோடே தேடுகிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. For his eyes are upon the ways of man and he seeth all his doings. யோபு 34:21. அவருடைய கண்கள் மனுஷருடைய வழிகளை நோக்கி இருக்கிறது, அவர்களுடைய நடைகளை எல்லாம் அவர் பார்க்கிறார் அப்படின்னு. நாம மனுஷருடைய செயல்களை தான் பாக்குறோம், ஆனா அவரு இன்டென்ஷன்ஸ், நோக்கங்களை பாக்குறாரு. நம்ம கடவுளா மாறி யாரையும் தண்டிக்கிற உரிமை நமக்கு கிடையாது. எல்லாருக்கும் எல்லாத்தையும் அளந்துதான் கடவுள் கொடுத்திருக்கிறாரு. எதை ஒரு மனுஷன் விதைக்கிறானோ அதை தான் அவன் அறுவடை செய்வான். அவன் விதைச்சதுக்கு அவனுடைய அறுவடை நிச்சயம். நம்ம வேலை அவனை அன்பு செய்யறது மட்டும்தான். ஒரு படத்தை முழுசா பார்க்காம விமர்சனம் எழுத முடியுமா? அப்படிதான் நம்ம பல நேரம் மனுஷர்களை வாசிக்கிறோம், அவங்களை பற்றி யோசிக்கிறோம், பேசிக்கிறோம். மனித அன்புல வளரணும்னா நம்ம சரியாய் மனிதர்களை வாசிக்க, அவர்களை பற்றி யோசிக்க, பேசிக்க பழகணும். மனிதர்களை வாசிக்கிறதும் நம்ம யோசிக்கிறதும் பேசிக்கிறதும் சரியா இருந்தா நேசிக்கிறது தன்னால நடக்கும். எந்த மனுஷன் தப்பு செஞ்சாலும் நீதியுள்ள கடவுள் தண்டிப்பார், திருத்துவார். அவன் செயலுக்கான கூலிய அவன் பெற்றுட்டான், பெற போறான், பெற்றுட்டே இருக்கான். அது கடவுளோட துறை, காட்ஸ் டிபார்ட்மெண்ட். நமக்கு கொடுக்கப்பட்ட வேலை, டிபார்ட்மெண்ட் அவனை அன்பு செய்யறது மட்டும்தான். அதிகாரத்தால ஒரு சுதந்திர நாட்டை நாம பெறல, அன்பால தான் பெற்றோம். பரலோக வீடும் அப்படிதான். புகழ் பெற்ற பிரேயர், ஜெபம், பரலோகத்தில் இருக்கிற எங்கள் தந்தையே, ஃபாதர் இன் ஹெவன். இயேசு தன்னோட சீடர்களுக்கு சொல்லி கொடுத்த ஜெபம், கடவுளை அப்பான்னு அழைச்சு விண்ணப்பிக்கிற ஜெபம். நாங்க அடுத்தவங்களுடைய குறைகளை மன்னிக்கிறது போல எங்களோட குறைகளை மன்னிங்க அப்படின்னு அவர் சொல்லி கொடுக்கிறாரு. சோ இறைவனுக்காக பாட்காஸ்டோட தீம் கடவுளுக்காக கடவுளோடு, கடவுளின் குழந்தைகளுக்காக கடவுளின் குழந்தைகளோடு. இந்த இயேசுவின் வார்த்தைகளை, இறை வார்த்தையை, கமாண்ட்மெண்ட்டை வாழ்வாக்குற ஒரு எளிய முயற்சி. எப்படி ஒரு சப்ஜெக்ட பாடத்திட்டம் சார்ந்து, சிலபஸ் சார்ந்து சொல்லிக் கொடுக்கறது ஒரு ஆசிரியரோட ஒழுங்கோ, கடமையோ, முறையோ, இறைவனுக்காக பாட்காஸ்ட்லயும் சொல்ற வார்த்தைகள், கருத்து என்னோடதா இருக்கக்கூடாது. இறைவனுடைய வார்த்தைகளா தான் இருக்கணும். இனி ஒவ்வொரு அத்தியாயம் இறைவனுக்காக, இறைவனோடு, கடவுளின் குழந்தைகளுக்காக, கடவுளின் குழந்தைகளோடுன்னு நான் சொல்லும் போதும் நம்மோட சரியான வாழ்க்கை கடவுள் அன்புலையும் மனித அன்புலையும் தான் இருக்குங்கிறது நமக்கு உறுதிப்படும் இல்லையா? கடவுளுக்கும் மனுஷருக்கும் ஆசீர்வாதமான வாழ்க்கைய 2 கட்டளைகளுக்குள்ள அடக்குனார் இயேசு. ஆனா அதோட விளக்கத்தை ஒரே அத்தியாயத்துல அடக்க என்னால கூடாது. நெக்ஸ்ட் எபிசோட் மிஸ் பண்ணாம கேளுங்க. இந்த இறை செய்தி உங்களை தொட்டிருந்தா நிறைய ஷேர் பண்ணுங்க. பாடல் நேரம். என் தேடல் நீ, என் தெய்வமே, நீ இன்றி என் வாழ்வு நிறம் மாறுதே, உன்னை மனம் தேடுதே, நீ வழி காட்டுமே. என் தேடல் நீ, என் தெய்வமே, நீ இன்றி என் வாழ்வு நிறம் மாறுதே, உன்னை மனம் தேடுதே, நீர் வழி காட்டுமே. இறைவா இறைவா வருவாய் இங்கே,
இதயம் அருகில் அமர்வாயின்றே, இறைவா இறைவா வருவாயிங்கே. இதயம் அருகில் அமர்வாயின்றே, என் தேடல் நீ என் தெய்வமே. நீ இன்றி என் வாழ்வு நிறம் மாறுமே, உன்னை மனம் தேடுதே, நீர் வழி காட்டுமே. ஒரு கோடி விண்மீன்கள் தினம் தோன்றினும், நீ இன்றி என் வாழ்வு இருள் சூழ்ந்திடும். பிறர் அன்பை என் பணியில் நான் ஏற்கையில், உன் அன்பு உயிர் தந்து வாழ்வாகிடும். இறைவார்த்தையில் நிறைவாகுவேன், மறைவாழ்விலே நிலையாகுவேன். வழி தேடும் என்னை காக்க நீ வேண்டுமே. இறைவா இறைவா வருவாயிங்கே, இதயம் அருகில் அமர்வாயின்றே. இறைவா இறைவா வருவாயிங்கே, இதயம் அருகில் அமர்வாயின்றே. இறைவனுக்காக இறைவனோடு, இறைவனின் அன்பு குழந்தைகளுக்காக இறைவனின் அன்பு குழந்தைகளோடு. உங்கள் ட்ரீசா சேவியர் என்றும் அன்போடு. இணைந்தே பயணிப்போம். அடுத்த எபிசோடில் சந்திப்போம். வார்த்தை வாழ்வாகட்டும்.